Hello, good afternoon everyone. Welcome to Kulanjiyappa IAS Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி பீமா சகி ஸ்கீம் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட், அதாவது எல்ஐசி பீமா சகி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், தமிழ்நாடு, ஹரியானா, குஜராத். இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா. ஹரியானால பானிபட் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ அந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எல்ஐசி பீமா சகி. The LIC Bima Sakhi Yojana is designed to promote financial inclusion among women, especially in rural areas, by providing training to women, enabling them to become agents for life insurance schemes. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களோட ஃபைனான்சியல் இன்க்ளூஷன், அதாவது பெண்களுக்கான பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பொருளாதார வளர்ச்சியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அது முக்கியமா எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு. அவங்களுக்கு எது மூலமா வந்து இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா பை ப்ரொவைடிங் ட்ரைனிங் டு த உமன், அதாவது பெண்களுக்கான ட்ரைனிங், அவங்களோட ஸ்கில்ஸ் பார்த்து அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலியமா அவங்களோட ஃபைனான்சியலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது வந்து பிரதமர் நரேந்திர மோடி பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம் லான்ச்சிங்ல யார் யார் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹரியானாவோட ஆளுநராக இருக்கக்கூடிய பண்டாரு தத்தாத்ராயா, அதே மாதிரி ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய தாயிப் சிங் சைனி, இவங்க வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான எய்ம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அடைந்த பெண்கள் மூலம் வளர்ச்சி அடைந்த இந்தியா, அதாவது பெண்களை வந்து பொருளாதாரத்துல வந்து வளர்ச்சி அடைய வச்சு அதன் மூலியமா இந்தியாவை வளர்ச்சி அடைய வைக்கிறது. ஏ டெவலப்டு இந்தியா த்ரூ எக்கனாமிக்கலி டெவலப்டு விமன், இதுதான் இந்த ஸ்கீமோட எய்ம். இந்த ஸ்கீம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து 18 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. 10வது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க, தேர்ச்சி பெற்றிருந்தாங்கனாலே அவங்க இந்த ஸ்கீம்ஸ்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல முதல்ல வந்து 35,000 பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த பெண்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இதன் மூலியமா வந்து வருமானத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதை பாக்குறாங்க. இரண்டாவது கட்டமா 50,000 பெண்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இதுல வந்து ஒரு வருடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாயும், இரண்டாவது வருடத்துக்கு 6,000 ரூபாயும், மூன்றாவது வருடத்துக்கு 5,000 ரூபாயும் வந்து வருமானமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்சென்டிவ்ஸும் வந்து மாசத்துக்கு 21,000 வரைக்கும் வந்து ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸும் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமா வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து எல்ஐசி பீமா சகி அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹரியானால. செகண்ட் நியூஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சமீபத்தில் நியமிக்கப்பட்ட கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இவங்க தான் வந்து கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப். ஸோ வந்து அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாமா, கேரளாவா, கோவாவா, மத்திய பிரதேஷா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த கர்தினால் ஜேக்கப் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தோட பேராயராக இருக்கிறாங்க. ஸோ அந்த பேராயராக இருக்கக்கூடியவங்களை வந்து அதுக்கு வந்து கார்டினலா நியமிச்சிருக்காங்க. அதாவது ரோமன் கேத்தலிக் சர்ச் வாட்டிகன் சிட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வாட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடியதுல கார்டினல் நியமிக்கிறாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 கார்டினல்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதுல ஜார்ஜ் ஜேக்கப்பும் ஒரு ஆளு. ஸோ அதாவது பேராயர் ரோமன் கேத்தலிக்கோட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய போப்பு இருக்காங்க இல்லையா, போப்புக்கு அடுத்த பதவியில் வரக்கூடியதான் இந்த கார்டினல் அப்படிங்கிற ஒரு பதவி. ஸோ அவங்க நியமிக்கப்பட்டது ஜார்ஜ் ஜேக்கப். அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கேரளா. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் செலிப்ரேட்டட் பிஎஸ்எஃப் 60th இனாகுரேஷன் டே செரமனி. அதாவது பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தொடங்கி 60 ஆண்டுகள் ஆனதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், காஷ்மீர். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் கேம்ப்ல தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதி நமக்கு தெரியும் பிஎஸ்எஃப் டே. ஸோ இதுல என்ன மாதிரியான ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஆன்டி ட்ரோன் யூனிட், அதாவது எல்லைகளில் வந்து நிறைய ட்ரோன்ஸ் அச்சுறுத்தல் இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து அண்டை நாடுகளோட ட்ரோன்ஸ் வந்து இங்க வந்து பறக்கிறத வந்து நம்ம லேசர் மூலியமா அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி வீழ்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரோன் வந்து வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த டெக்னாலஜி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
துடிப்பான கிராமங்கள் வைப்ரண்ட் வில்லேஜஸ், அதாவது வடக்கு எல்லையில் உள்ள மக்களை தேசிய நீரோட்டத்துக்குள் கொண்டு வர துடிப்பான கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டமும் வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ இதுக்காக 3000 கிராமங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த துடிப்பான கிராமங்கள் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா அதுவும் ராஜஸ்தான் தான். ஸோ வைப்ரண்ட் வில்லேஜ் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் ஸ்டார்டட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநர்களுக்கான பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எந்த மாநிலத்துல தொடங்கப்பட்டுச்சு? தெலுங்கானாவா, உத்தரப்பிரதேசா, ராஜஸ்தானா, ஜார்க்கண்டா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா. அதாவது திருநர்களுக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்கம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள 33 மாவட்டங்களிலும் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தான் வந்து துவங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ தெலுங்கானால கூடிய 33 டிஸ்ட்ரிக்ட் 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து சீஃப் மினிஸ்டர் ரேவந்த்ங்கிறவர் தான் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தெலுங்கானாவோட கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்ப்லைன் நம்பர் 155330 டு நோ அபவுட் உமன்ஸ் லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ், அதாவது இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உமன்ஸ் லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ், அதாவது பெண்களுக்கான வாழ்வாதார திட்டங்களுக்கான வந்து ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது வந்து 15530. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா 181ங்கிறதும் 1091 அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்து பெண்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் தான். ஆனா இது ரெண்டுக்குமே இடையில வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? 1091 எதுக்காக யூஸ் ஆகும், 181 எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ரெண்டுமே வந்து பெண்களுக்கானதான். ஆனா 181 வந்து ஒரு ஸ்பெஷல் பர்டிகுலரா பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த 181 நம்பரை யூஸ் பண்ணலாம். 101ங்கிறதும் பெண்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன, டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தமிழ்நாடு செட் அ டார்கெட் டு நெட் ஜீரோ எமிஷன் பை, அதாவது தமிழ்நாடு வந்து ஜீரோ எமிஷன் கார்பன் எமிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கார்பன் எமிஷன்ஸை ஜீரோ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான டார்கெட்டா எந்த வருஷத்தை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2050, 2065, 2070, 2055. இதுல ஆன்சர் சாரி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2070. ஸோ 2070க்குள் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதில் தமிழ்நாடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாடு இஸ் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன் பை 2070 த்ரூ டார்கெட்டட் ஆக்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து அடையணுன்றதுக்காக 2070 ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வரிசையா. ஸோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் மாநிலம் நாட்டிலேயே 3வது இடத்தில் உள்ளது. ஸோ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல 3வது இடத்துல இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு தனது ஆற்றலில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து பெற திட்டமிடப்பட்டுள்ளது. பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எனர்ஜிஸ்லாம் நம்ம வந்து ஆற்றல் நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆற்றல் வந்து எதுல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா 50% வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இருந்து தான் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டார்கெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள நமக்கு தேவையான ஆற்றல் 50% ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில இருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டார்கெட்டை செட் பண்ணியிருக்கோம். மொத்தமாவே வந்து நெட் எமிஷன்ஸ் நெட் ஜீரோ எமிஷன் கொண்டு வரணுங்கிறதுக்கான டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 2070. ஜூனியர் ஹாக்கி ஏசியா கப் டைட்டில் 2024 ஒன் பை எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான். ஸோ இப்போ ஹாக்கி எங்க நடந்ததுன்னு பார்ப்போம். அப்படின்னு The Indian team defeated Pakistan, secured their 5th title and their 3rd consecutive championship. அதாவது பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை தான் நம்ம தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்கோம். இது நம்மளோட 5வது டைட்டில் எடுக்கிறோம். ஏசியா கப் ஜூனியர் ஹாக்கில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கான இது 5வது டைட்டில். அது மட்டும் இல்லாம இது கன்சிக்யூட்டிவா நம்ம வாங்குற 3வது சாம்பியன்ஷிப். ஸோ எங்க நடந்துச்சு முக்கியமா அப்படின்னா ஓமன்ல நடந்திருக்கு. ஷீ ஸ்டெம் 2024 ஆர்கனைஸ்ட் பை விச் கண்ட்ரி, அதாவது ஸ்டெம் அப்படிங்கிறது இது ஒரு போட்டி மாதிரி. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இது வந்து எந்த இதுல வந்து எந்த கண்ட்ரியோட வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஸ்வீடனா, கொரியாவா, யுஎஸ்ஏ, ஜெர்மனி? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன். இப்போ ஷீஸ்டெம் அப்படிங்கன்னா என்னன்னு பார்ப்போம். This annual event was organized by Atal Innovation Mission and the Office of Science and Innovation at the Embassy of Sweden. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்டல் இனோவேஷன் மிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மிஷனோட சேர்ந்து தான் வந்து எம்பசியோட ஸ்வீடன் எம்பசியோட ஆஃபீஸும் சேர்ந்து தான் நம்ம இந்த வந்து ஸ்டெம் அப்படிங்கிறத கொண்ட இது ஈவெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆனுவல் வருஷமா நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். முக்கியமாக அந்த ஸ்டெம்முக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ வந்து எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும், இந்த ஃபீல்டு எல்லாமே அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், இந்த ஃபீல்டில் வந்து அவங்களோட கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த வருஷத்தோட முக்கியமான இது என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆன் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அதாவது ஒரு நிலையான ஒரு நிலைத்து எதுக்கு வரணுங்கிறதுக்காகவும் நம்மளோட ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஆற்றல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, எனர்ஜி ஸ்டோரேஜில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் ஸோ டைரக்ட்லி அட்ரஸஸ் சம் ஆஃப் த மோஸ்ட் ப்ரெஸிங் குளோபல் சேலஞ்சஸ். அதாவது இப்போ பூமியில் நடக்கக்கூடிய முக்கியமான நம்மளோட சேலஞ்சஸ், நமக்கு வந்து எதிர்பார்த்துக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷத்துக்கான சேலஞ்சா இருக்கு. Who won the இந்திரா காந்தி பிரைஸ்? அதாவது இந்த வருஷத்துக்கான இந்திரா காந்தி பிரைஸ் ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் இனாஷியோ, இமானுவேல் மேக்ரான், நரேந்திர மோடி, மிஷேல் பேச்சலட். இதுல யாரு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி பிரைஸ் ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஷேல் பேச்சலட். ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலி நாட்டுடைய முன்னாள் பிரசிடென்டா இருந்தவங்க. ஸோ லூயிஸ் இனாஷியோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலோட பிரசிடென்டா இருந்தவங்க இருக்கிறவரு. ஸோ இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிற வந்து பிரான்ஸோட பிரசிடென்டா இருக்கவங்க. ஸோ நரேந்திர மோடி தெரியும், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்கவங்க. So former Chile President Michelle Bachelet is to be conferred the Indira Gandhi Prize for Peace, Disarmament and Development. அதாவது எதற்காக இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீஸ், அதாவது அமைதி, டிஸ்ஆர்மமெண்ட் அதாவது ஆயுதங்கள் வந்து உபயோகிக்க கூடாது, ஆயுதங்கள் வந்து மொத்தமா கைவிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்காகவும் தான் இந்த பிரைஸ் வந்து வருஷம் கொடுக்கப்படுது. இந்த வருஷம் வாங்கினவங்க மிஷேல். So she would be awarded for her work to improve gender equality, human rights and democracy. அதாவது இவங்களுக்கு வந்து இதுக்காக மட்டும் இல்லாம இவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, மனித உரிமைகளுக்காகவும் அவங்களோட மக்களாட்சி தன்மைக்காகவுமே இந்த அவார்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த அவார்டு பார்த்தாங்க அப்படின்னா ஆனுவலாவே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்காகவோ வந்து அவங்களோட கிரியேட்டிவ் எஃபர்ட்ஸ் எந்த விஷயத்துல அப்படின்னா சேம் நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பீஸ், அதாவது உலக அமைதிக்காகவும் அந்த ஆயுதங்களை கைவிடணும் அப்படிங்கிறதுக்காகவுமே, அதை வந்து ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம் இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனமா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இந்த வந்து அவார்டு கொடுக்கப்படுகிறது. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் அவார்ட் ஆஃப் என்ன வந்து பிரைஸ் அப்படி அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 million, அதாவது 1 கோடி ரூபாய், அண்ட் a trophy with a citation. So scrutiny of proposals and final selection is made by the jury of 5 to 9 eminent. So மேக்ஸிமம் வந்து 9 பேர் இருப்பாங்க. அந்த 9 பேர்ல வந்து மேக்ஸிமம் 5 பேர் என்ன சொல்றாங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்றாங்க. நானோ பபிள் டெக்னாலஜி யூஸ்டு ஃபார், நானோ பபிள் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஏர் பியூரிஃபிகேஷனுக்காகவா, வாட்டர் வேஸ்டேஜுக்காகவா, சோஷியல் டிஸ்டன்சிங்காகவா இல்ல டிஜிட்டல் கிரைம் பத்தி பேசுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்னன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன், அதாவது வாட்டர் வேஸ்டேஜை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த டெக்னாலஜியை பத்தி பார்ப்போம். ஸோ நானோ பபிள் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஜூல வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார் கிளீனிங் அண்ட் பியூரிஃபைங் த வாட்டர், அந்த இருக்கக்கூடிய வாட்டரோட பியூரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான். இட் எம்ப்ளாய்ஸ் அட்வான்ஸ்டு ஃபில்ட்ரேஷன் அண்ட் ரீசைக்ளிங் மெத்தட்ஸ் டு ரிமூவ் இம்பியூரிட்டிஸ் அண்ட் ப்ரிவென்ட் ஆல்கே க்ரோத். அதாவது வாட்டர்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அசுத்தத்தன்மையை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காகவும் அந்த தண்ணீர்களில் வந்து பாசிகளோட வளர்ச்சியை ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. The technology also minimizes water wastage by enabling efficient recycling.
அதே மாதிரி இந்த டெக்னாலஜி எதை பண்ணும் அப்படின்னா வாட்டர் வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வேஸ்டேஜை வந்து மினிமைஸ் பண்ணுறது முக்கியமா. அண்ட் எனபிளிங் த எஃபிஷியன்ட் ரீசைக்ளிங், அதாவது நம்ம வந்து ஒரு பயனுள்ள வகையில் நம்ம அதை ரீசைக்ளிங் பண்ணி அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ நேனோ பபிள் டெக்னாலஜி ஜென்ரேட்ஸ் டைனி பபிள்ஸ் தட் டிசால்வ் இன் வாட்டர். அதாவது அதாவது இப்போ இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம அந்த வாட்டரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ள ஒரு சின்ன பபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சின்ன பபிள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், கெட்ட அசுத்தமான எல்லாத்தையுமே வந்து அது பியூரிஃபை பண்ணி அதில் பாசிகள் வளராமல் தடுக்கும். அதே மாதிரி அந்த வாட்டரை வந்து நம்ம திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்ணி வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றும். Where was located Somanatha temple where deciphered Tamil inscriptions? அதாவது இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, கல்வெட்டுகள் வந்து சோமநாத டெம்பிள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சோமநாத டெம்பிள் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரையா, திருச்சியா, திருவண்ணாமலையா, புதுக்கோட்டையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து திருச்சி. திருச்சி பக்கத்துல துறையூருங்கிற இடத்துல தான் வந்து இந்த சோமநாதர் கோயில் இருக்கு. இந்த சோமநாதர் கோயில் இருந்து தான் இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்ல பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கல்வெட்டுகள்ல என்ன இருந்தது பார்த்தோம் அப்படின்னா ASI Archaeological Survey of India deciphers 2 Tamil inscription from Somanatha temple in near Thurayur, Trichy, dated back to the 13th century. So 13வது நூற்றாண்டை சார்ந்தது இந்த கல்வெட்டு. So one of them is about the orders given to திருஞான சம்பந்த பண்டிதர் for a specific period to carry out திருப்பணி. அதாவது அந்த 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கல்வெட்டுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா திருஞான சம்பந்தர் இருக்காருங்களே, அந்த திருஞான சம்பந்தர் வந்து அவர் வந்து கோயில திருப்பணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆர்டர் தான் வந்து ஒரு கல்வெட்டு பேசுது. அதே மாதிரி எந்த ராஜாவோடது எந்த மன்னரோடது பார்த்தோம் அப்படின்னா சோழ அரசன் 3ஆம் ராஜராஜன் அந்த பீரியடை சேர்ந்தது, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இப்போ வந்து ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஸோ விழுதுகள் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் இனாகிரேட்டட் விழுதுகள் ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் வெஹிக்கிள் அண்ட் பீர் சப்போர்ட். அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம் தான், அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஒரு வாகனம். ஸோ சென்டர் சர்வீஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் psychosocial disabilities under the Department of Differently Abled Welfare provide rehabilitation services such as physiotherapy, hearing therapy, speech therapy and special education based on the needs of differently abled persons in those areas. அதாவது அந்த டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீசஸ் தேவைப்படும் அப்படிங்கிற பார்த்து அதை கொடுக்குறாங்க. அதாவது பிசியோதெரப்பி தேவைப்படுதா, இல்லை ஹியரிங் தெரப்பியா, பேச்சு தெரப்பியா, ஸ்பெஷல் எஜுகேஷனா, ஸோ எந்த மாதிரியான அவங்களுக்கு நீட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்குறாங்க. அண்ணா சக்ரா. ஸோ அண்ணா சக்ரா அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஸ்கீம். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா the government of India has introduced an innovative tool அண்ணா சக்ரா to enhance the public distribution system. PDS ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஸ்கீம் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் which aims to streamline a food supply chain and improve subsidy process. அதாவது இந்த ஃபுட் சப்ளை செயின் இருக்கு இல்லையா, ஸோ ரேஷன் கடையில எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபுட் சப்ளை செயினை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இம்ப்ரூவ் சப்சிடி ப்ராசஸ். அதே மாதிரி சப்சிடிஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க, அந்த சப்சிடிஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், அது வந்து கரெக்டாக வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதையும் இந்த இது மூலியமா இனிஷியேட்டிவ் மூலியமா பண்றாங்க. ஸோ அண்ணா சக்ரா இஸ் a new tool launched by Food and Public Distribution Minister பிரகலாத் ஜோஷி. இவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு, பிரகலாத் ஜோஷி. ஸோ இட் இஸ் டிசைன் டு ஆப்டிமைஸ் த லாஜிஸ்டிக்ஸ் ஆஃப் PDS. அடுத்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா வித்யா ஸ்கீம். வித்யா ஸ்கீம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசென்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் சேனல் 31 அண்ட் DTH. ஸோ ஒரு சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க, டெடிகேட்டட் இந்தியன் சைன் லாங்குவேஜ். எதுக்காக அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ், அதாவது இந்திய சைகை மொழி, ட்ரைனிங் ஃபார் ஹியரிங் இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் எக்ஸெட்ரா அண்டர் PM வித்யா DTH டிவி சேனல்ஸ். எங்க அப்படின்னா வித்யா ஸ்கீம் கீழே இந்த இந்தியன் சைன் லாங்குவேஜுக்காக ஒரு சேனல் 31 வருது. So ISL is a well structured language that serves as the primary means of communication for hearing impaired individuals. அதாவது அந்த ISL அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு லாங்குவேஜ், அதாவது அந்த லாங்குவேஜ் வந்து பிரைமரி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஹியரிங் இம்பேர்ட் இருக்காங்க இல்லையா, ஹியரிங் இம்பேர்ட் அதாவது காது கேளாதவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன், பிரைமரி பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக வர்றதா அந்த ISL இந்தியன் சைன் லாங்குவேஜ்.
ஸோ அதே மாதிரி இந்த பிஎம்இ வித்யா ஸ்கீம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா லான்ச் அஸ் அ பார்ட் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான். இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானோட ஒரு பார்ட்டாக தான் வந்து பிஎம்இ வித்யா ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் பார்த்தீங்க அப்படின்னா மே 2020 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இதோட எய்ம் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் மல்டி மோட் அக்சஸ் டு எஜுகேஷன் த்ரூ டிஜிட்டல். அதாவது கல்வியை வந்து டிஜிட்டல் மூலியமா நிறைய பேருக்கு வந்து அக்சஸ் பண்ணணும், ஒரு மல்டி மோட் நிறைய பேருக்கு போய் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆன்லைன் அண்ட் ஆன் ஏர் பிளாட்ஃபார்ம்ஸ் டு மினிமைஸ் லேர்னிங் லாசஸ். அதாவது இந்த கற்றல் குறைபாடுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இந்த பிஎம்இ வித்யா ஸ்கீம். அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் அபியானோட ஒரு பார்ட்டாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில டிஎன்யூஎஸ்ஆர்பி வரப்போற எஸ்ஐ எக்ஸாமுக்காக லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, லா சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்களா, அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டால் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கொடுக்க போறோம். அது வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ சட்டங்களை 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா, பாரத் நியாய சங்கீதா, பாரத் நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அண்ட் பாரத் சாட்சி அதிநியம். இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3 சட்டங்களையுமே மாத்தினதுக்கு அப்புறம் அது வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதுல வந்து முக்கியமான பகுதிகள் என்னென்ன, எதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோ கிளாஸ் வந்து நடத்த போறோம். ஸோ டேட் பாத்தீங்க அப்படின்னா 13th December அண்ட் 14th December மார்னிங் 7 to 9:30 AM வரைக்கும் 230 hours நடக்கும். அதாவது 2 hours 30 minutes நடக்குது. ஸோ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம், முன்பதிவு அவசியம். சரிங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த தடவை வந்து கிளியர் பண்ணி நீங்க வந்து எஸ்ஐயா ப்ரொமோட் ஆகணும், டிபார்ட்மெண்ட் லெவல்லே நீங்க எஸ்ஐயா மாறணுங்கிறதுக்காக இந்த டெமோ கிளாஸ் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ எல்ஐசி பீமா சகி ஸ்கீம் லான்ச் எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரியானால தான். ஸோ பானிபட்டுங்கிற இடத்துல. ஸோ கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளா. ஸோ பிஎஸ்எஃபோட 60th இனாகரேஷன் டே எங்க நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ஜோத்பூர்ல டிசம்பர் 1ஆம் தேதி பிஎஸ்எஃப் டே. ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர் டான்ஸ் சென்டருக்காக எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா முதல்வர் வந்து ரேவந்த் அவர் தான் தொடங்கி வச்சாங்க. ஸோ உமன்ஸுக்கான லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 1555330 தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்திற்கான நம்பரா இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க அந்த 1091க்கும் 181க்குமான இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தமிழ்நாடோட டார்கெட் ஜீரோ எமிஷன்ஸ், நெட் ஜீரோ எமிஷனோட தமிழ்நாடு டார்கெட் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2070. ஜூனியர் ஹாக்கி ஏஷியா கப் டைட்டில் 2024 யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எந்த கண்ட்ரியோட ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன். ஸோ இந்திரா காந்தி பிரைஸ் ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஷேல் பேச்லர். ஸோ நேனோ பபிள் டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வாட்டர் வேஸ்டேஜ், அதாவது வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணணும், அந்த வேஸ்டேஜை குறைக்கணும், அதை ரீசைக்கிளிங் பண்றதுக்காக தான் வந்து நேனோ டெக்னாலஜி, நேனோ பபிள் டெக்னாலஜி. ஸோ இந்த சோமநாதர் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த சோமநாதர் கோயில் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி. ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா துறையூர் பக்கத்துல. முக்கியமா விழுதுகள் ஸ்கீம், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வந்து வெஹிக்கிளும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றதா விழுதுகள் ஸ்கீம். ஸோ அண்ணா சக்ரா அப்படிங்கிறது பிடிஎஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அந்த ஃபுட் சப்ளை செயினை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். இ வித்யா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ். ஸோ வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான கீழே தொடங்கப்பட்டது இ வித்யா ஸ்கீம். ஸோ இந்தியன் சைன் லாங்குவேஜ், அதாவது ஹியரிங் இம்பேர்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரைமரி கம்யூனிகேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து டிவி மூலியமாவே ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க.
ஓகே, வரக்கூடிய 2025ல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் வந்து கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஒரு நாளும் ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஸோ வந்து எந்த ஒரு நேரத்தையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்துலையும் நம்ம ஏதாவது வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், இல்லை படிச்சது ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாமில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க மேக்ஸிமைஸ் பண்ணி இதிலிருந்து தான் வந்து மேக்ஸிமமாக கேட்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு கன்சைஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது இல்லாமல் வந்து வேற ஏதாவது வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மாதிரியான சேஞ்சஸ் சொல்லுங்க அப்படின்னாலோ, இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து சார் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வந்து கண்டினியூவாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சேர்த்து அதாவது கம்பைல் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எண்டில் எக்ஸாமுக்கு நியரஸ்ட்டில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்காமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் படிங்க. அட்லீஸ்ட் வந்து வீக்லியாவது நீங்கள் படித்து முடிச்சிருங்க. அதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸுக்கு வந்து பக்கத்தில் வரும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பாருங்க. எதுவும் டவுட்னாலும் கேளுங்க. மறக்காமல் நான் அந்த கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ.